கிராமத்தினுடைய பொதுமக்கள், அதாவது காவல்துறை வனத்துறையிலிருந்து தப்பித்து மலையில போய் ஒளிந்திருக்கிறார்கள். மலையில ஒளிந்திருப்பவர்கள் அங்கிருந்து மலையிலிருந்து நாங்கள் பார்த்தோம், புலிங்களையெல்லாம் அது ஏரிக்குள்ள அந்த முள்ளு செடி காட்டுக்குள்ள உள்ள கூட்டிட்டு போறதை நாங்கள் பார்த்தோம், அங்கே இந்த மாதிரிலாம் பண்ணதை நாங்கள் பார்த்தோம்னு அவங்க சொல்றாங்க. புலனாய்வுத்துறை அதே மறு ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு அதே ஜூன் மாதம் 20ஆம் தேதி மக்கள் எந்த பாறையிலிருந்து இந்த சம்பவத்தை பார்த்ததாக சொன்னார்களோ அந்த பாறைக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க. மத்திய புலனாய்வுத்துறையுடைய டிஎஸ்பி, மாஜிஸ்ட்ரேட்டு, அவங்களுடைய எஸ்பி, இந்த மாதிரியான உயர் அதிகாரிகள் அதே பாறையில் போய் உட்கார்ந்து அதே 20ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் அங்கிருந்து பார்த்தால் தெரிகிறதா, இவங்க ஆட்டிலேயே சில பேர்த்த ஏரிக்குள்ளே போக சொல்லி அப்படி, ஏன்னா சன்செட் அந்த வெளிச்சத்தில், அந்த மாதிரி ஜூன் மாதம் 20ஆம் தேதி அதே மாதிரியான வெளிச்சத்தில் அவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தால் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது பார்க்க முடியுமா, தெரியுமா என்பதற்காக இவர்கள் மூவரும் அதே பாறையை போய் உட்கார்ந்து பார்த்து அதை உறுதி செய்தார்கள். ஆகவே இப்படித்தான் இந்த பாலியல் வன்கொடுமை குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டதே தவிர, வழக்கமாக மருத்துவ பரிசோதனை வேணும், மருத்துவ சான்றிதழ் வேண்டும். இப்போது கூட பல நீதிமன்றத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சம்பவம் சொன்னால் நீங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு இப்போ கூட நீதிமன்றத்தில் கேட்கறத காவல்துறை அதிகாரிகள் கேட்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மருத்துவ சான்றிதழுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா சம்பவம் நடந்து 2 வருஷம் கழித்து விசாரணை நடக்கிற போது மருத்துவ சான்றிதழ் எங்கே போகிறது? இந்த மாதிரி சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்துத்தான் இந்த எங்களுக்கு கூட மற்ற எல்லாவற்றையும் நிரூபித்து விடலாம். தண்ணியை கெடுத்தான், தானியத்தை கெடுத்தான், ஊர் அடிச்சு நொறுக்கணும், மக்களை அடித்தார்கள், சட்டவிரோதமான காவலில் வைத்திருந்தார்கள், எல்லாவற்றையும் நிரூபித்து விடலாம். ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமை என்பதை எப்படி அவர்கள் நிரூபிப்பார்கள் என்கிற மிகப்பெரிய சந்தேகம் வழக்கிலே இருந்த எங்களுக்கே இருந்தது. ஆனால் மிக திறமையாக மத்திய புலனாய்வுத்துறையினர் இந்த அடிப்படையிலே தான் அதே மாதிரி அடையாள அணிவகுக்கும், யார் யாரெல்லாம் இந்த குற்றத்தை செய்தார்களோ அடையாளம் காட்டுகிற அந்த அடையாள அணிவகுப்பு என்பதும், குற்றவாளிகள் மட்டுமில்லை, குற்றவாளிகளுக்கு அடையாளம் காண்பிக்க ஒரு ஆளுக்கு 5 பேர், அந்த 5 பேரும் அரசாங்க காவல்துறையை சார்ந்தவனுக்கு காவல்துறையிலிருந்து, வனத்துறையை சார்ந்தவனுக்கு வனத்துறையிலிருந்து, ஏன்னா அதே மாதிரி ஹேர் கட் இருக்கணும், அதே மாதிரி யூனிஃபார்ம் இருக்கணும், அதே மாதிரி உடல் கட் இருக்கணும். அதனால இதே மாதிரி ஆட்களை கொண்டு அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள். அவர்கள் யாருமே அடையாள அணிவகுப்பை மேற்கொள்வதற்கு ஒத்துழைக்கவே இல்லை.